அமைதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த நிலையில் ஈரான் மீது 2வது நாளாக குண்டுமழை பொழிந்ததால் பதற்றம் நிலவுகிறது. ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த மாதம் 17ஆம் தேதி அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு ஈரானில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை அருகே 3 சரக்கு கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா நேற்று முன்தினம் ஈரான் மீது திடீர் தாக்குதல் நடத்தியது. இதில் 80க்கும் அதிகமான இடங்கள் தாக்கப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்தது. மேலும் ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானின் முக்கிய கட்டமைப்புகளை தாக்குவோம் என்றும் அந்நாட்டின் 90 விழுக்காடு எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறும் கார் தீவை கைப்பற்றுவோம் என்றும் எச்சரித்தார். இந்நிலையில் தெற்கு ஈரானில் 2வது நாளாக அமெரிக்கா குண்டுமழை பொழிந்தது. ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் அமைந்துள்ள ஈரானின் மிகப்பெரிய தீவான கிஷ் தீவு, பந்தர் அபாஸ், புஷேர், சிரெக், கோனார்க் உள்ளிட்ட நகரங்கள் மீது அடுத்தடுத்த குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டன. ஈரானின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள முக்கிய துறைமுகங்களில் ஒன்றான சபஹரில் வெடிகுண்டு தாக்குதல் காரணமாக மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. ஈரான் ஷாகர் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார். பந்தர் அபாஸ், புஷேர் பகுதிகளில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானிய ராணுவ வீரர்கள் 8 பேர் கொல்லப்பட்டனர். ஹொர்முஸ்கான் மாகாணத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 மீனவர்கள் உயிரிழந்ததாகவும் ஈரானிய தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கரிபாவாடி, நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். கார்க் தீவை கைப்பற்ற முயன்றால் ஒரு அமெரிக்க ராணுவ வீரர் கூட உயிருடன் திரும்ப மாட்டார் என்று ஈரானிய தேசிய பாதுகாப்பு குழுவின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரெசாயி மிரட்டல் விடுத்துள்ளார். இதற்கிடையே துருக்கியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுடன் முழு அளவிலான போர் மீண்டும் தொடங்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். That the war with Iran may start again. What do you expect from your European allies? I don't think it's going to start again. I think it's going to go very quickly. They hit a couple of ships, and so we hit them much harder. Anything that happens is going to be over very quickly, and we'll only make it safer, including for oil. அமெரிக்கா தாக்குதலை தொடர்ந்து வரும் நிலையில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் உடல் இன்று டெஹ்ரானுக்கு கொண்டுவரப்பட்டு அங்குள்ள மஷ்ஹாத் நகரில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிரியர் தகுதித் தேர்வில் பொதுப்பிரிவினருக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை 60% 50% குறைக்க கோரி பொதுப்பிரிவைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 3 ஆசிரியர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த மனுவில் பீகார் மாநிலத்தில் பொதுப்பிரிவினருக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் 50% நிர்ணயிக்கப்பட்டுள்ளதைப் போல தமிழ்நாட்டிலும் 50% குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். மேலும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க பொதுப்பிரிவினருக்கு 50% மதிப்பெண்கள் போதுமானது என்ற அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் கூறினர். இது தொடர்பாக அளித்த மனுவை அரசு பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த வழக்கு நீதிபதி PT ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பொதுப்பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது தொடர்பாக கொள்கை முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அரசின் கொள்கை முடிவை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வழக்கின் விசாரணையை ஜூலை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அதுவரை ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் இயக்கப்படக்கூடிய 8 புறநகர் ரயில்கள் இன்று மற்றும் 13, 15 ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரயில் இயக்கத்தின் பாதுகாப்பிற்காக பல்வேறு வழித்தடங்களில் தெற்கு ரயில்வே பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை எழும்பூர் விழுப்புரம் மார்க்கத்தில் உள்ள தண்டவாளங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்காக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் இயக்கப்படக்கூடிய 8 புறநகர் ரயில்களின் சேவை இன்று மற்றும் 13, 15 ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
அதன்படி சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டுக்கு காலை 11:28, மதியம் 12:02, 12:30, 1:45 ஆகிய நேரங்களில் புறப்படக்கூடிய புறநகர் ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல செங்கல்பட்டிலிருந்து கடற்கரைக்கு மதியம் 1:35, 2:15, 3 மற்றும் மாலை 4:25 ஆகிய நேரங்களில் புறப்படக்கூடிய ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே நேரம் கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு காலை 11:28, மதியம் 12:02, 12:30, 1:45 மணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாம்பரத்திலிருந்து கடற்கரைக்கு மதியம் 2:30, 3:15 மற்றும் மாலை 4, 5:24 ஆகிய நேரங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ள அரசு தாய் சேய் நல மருத்துவமனைக்கு சர்ப்ரைஸ் விசிட்டாக சென்ற முதலமைச்சர் விஜய் தாய்மார்களிடம் நலம் விசாரித்து பிஞ்சு குழந்தைகளை கொஞ்சிய காட்சிகள் தான் இது. எழும்பூர் மருத்துவமனையில் உள்ள பிரசவ வார்டில் பல்வேறு நிர்வாக முறைகேடுகள் இருப்பதாக மருத்துவ பயனாளி ஒருவர் சமூக ஊடகத்தில் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தான் பிறந்த மருத்துவமனையில் திடீரென ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் தாய்மார்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தாய்மார்களை நலம் விசாரித்ததோடு பிறந்த குழந்தைகளை கைகளில் வாங்கி முதலமைச்சர் விஜய் கொஞ்சினார். மருத்துவ பயனாளர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்குமாறு மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் ஆய்வின் போது அறிவுறுத்தினார். லஞ்சம் வாங்கும் மருத்துவ பணியாளர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என அமைச்சர் அருண்ராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை எழும்பூர் அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் ஆய்வு செய்த நிலையில் சேவைகள் குறித்து கேட்டறிந்ததாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். என்ன மாதிரி வசதிகள் இருக்கு, இங்க இருக்கிற சேவைகள் எப்படி இருக்கு, இங்க இருக்கிற வார்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்வையிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைரக்டர்ஸ் ஆர்மோட டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். பில்டிங்ஸ்லாம் தேவை இருக்கு, மக்கள் நிறைய தேவைகளும் சொல்லியிருக்காங்க. எந்த விதத்தில் ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு இன்டெகிரேட்டடான ஒரு பிளான் பண்ணலாங்கிற மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசிய அவர் லஞ்ச புகார்கள் குறித்த கேள்விகளுக்கும் பதிலளித்தார். குழந்தையை காட்டுறதுக்கு அப்படி பணம் வாங்குற குற்றச்சாட்டு இருக்கானா இருக்கு, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா முடிந்த வரையில் நாங்கள் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ மருத்துவமனை முதல்வர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கோம். அனைத்து அந்த சீஃப் இருப்பாங்க ஒவ்வொரு வார்டுக்கு, அவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கோம். யார் இந்த மாதிரி பணம் கேட்டாலோ அவங்க பணியிலிருந்து உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் உத்தரவு. காப்பீடு அட்டை இல்லை என்பதற்காக யாருக்கும் மருத்துவம் மறுக்கப்படக்கூடாது என அறிவுறுத்தி இருப்பதாக அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். அரசு மருத்துவமனைகளில் வாட்ஸ்அப் மூலம் புறநோயாளி சீட் பெறுவதற்கான நலம் ஏஐ சேவையை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அருண்ராஜ் நலம் ஏஐ சேவையை எவ்வாறு பயன்படுத்துவது என விளக்கம் அளித்தார். 9619222299 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எல்லா மக்களும் நீங்கள் தயவு செய்து இப்போவே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நலம் ஏ அப்படிங்கிற பேரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த சேவையை யூஸ் பண்ணி நீங்கள் ஓபி சீட்டை நீங்கள் ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசிய அவர் மருத்துவரின் மருந்து சீட்டு ஆய்வக அறிக்கை இணையதளம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் கூறினார். இந்த 22 மாவட்டங்களில் ஓபி சீட் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் என்ன, டாக்டர் என்ன பிரிஸ்கிரிப்ஷன் என்ன அதுவும் வந்துடும். உங்களுடைய அப்புறம் லேப் ஏதாவது டெஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த லேப் ரிப்போர்ட்டும் உங்கள் கையில் வந்துடும். நீங்கள் லேப் ரிப்போர்ட் வாங்குறதுக்கும் நீங்கள் போக தேவையில்லை. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படிங்கிற சேவையும் அந்த இன்ஃபர்மேஷனும் வந்துடும். முதற்கட்டமாக தமிழ்நாட்டின் 22 மாவட்டங்களில் இந்த சேவை பயன்பாட்டிற்கு வந்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். சோதனை அடிப்படையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நெஞ்சக பிரிவு மருத்துவரை அணுக முன்பதிவு செய்யும் வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் குறிப்பிட்டார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும், இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவித்துள்ள வானிலை மையம் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது. இதனிடையே அந்தமான் கடல் பகுதிகளில் நாளை முதல் 12ஆம் தேதி வரை மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கான 8.25% வட்டி வரக்கூடிய 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் உயர்நிலைக்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் PF சேமிப்புக்கு நடப்பு நிதியாண்டில் 8.25% வட்டி வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டு மத்திய நிதியமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. இதற்கு நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்திருக்கும் நிலையில் ஜூலை 15ஆம் தேதி தொழிலாளர்களின் PF கணக்கில் வட்டி வரவு வைக்கப்படும் என்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக 34 கோடி தொழிலாளர்களின் கணக்கில் 1,44,000 கோடி ரூபாய் வட்டியாக வரவு வைக்கப்பட உள்ளது. வழக்கமாக செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் PF கணக்கிற்கான வட்டி வரவு வைக்கப்படும். ஆனால் தானியங்கி நடைமுறையால் இந்த ஆண்டு விரைவாக வரவு வைக்கப்படுவதாக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 3 முறை மாற்றமடைந்து சவரனுக்கு 1,200 ரூபாய் குறைந்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் காரணமாக நடப்பாண்டின் தொடக்கம் முதலே உயர்ந்து வந்த தங்கம் விலை கடந்த ஜூன் மாதத்தின் பிற்பகுதியில் கிடுகிடுவென குறைய தொடங்கியது. ஆனால் கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வந்த தங்கம் விலை கடந்த 6ஆம் தேதி முதல் சரிய தொடங்கியுள்ளது. அந்த வகையில் காலை தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்தது. மாலையில் மேலும் 130 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,200க்கு விற்பனையானது. சற்று நேரத்தில் கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 13,250 ரூபாயாக விலை நிர்ணயிக்கப்பட்டது. இதனால் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1,200 ரூபாய் குறைந்து 1,06,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 245 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 5,000 ரூபாய் குறைந்து 2,45,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. கேரளாவின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து மங்களூரு, கொல்லம் மற்றும் திருவனந்தபுரத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கேரளாவில் ஓணம் பண்டிகை இந்த ஆண்டு ஆகஸ்ட் 16 முதல் ஆகஸ்ட் 25 வரை கொண்டாடப்பட உள்ளது. இதை முன்னிட்டு நாடு முழுவதும் இருந்து கேரளாவுக்கு 100க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன் ஒரு பகுதியாக மங்களூரு சென்ட்ரல், சென்னை எழும்பூர் இடையே ஜூலை 13, 20, 27, ஆகஸ்ட் 3, 10, 17, 24, 31 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் ஜூலை 14, 21, 28, ஆகஸ்ட் 4, 11, 18, 25, செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் மதியம் 2 மணிக்கு புறப்பட்டு அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, ஈரோடு, திருப்பூர் வழியாக மறுநாள் காலை 8:40 மணிக்கு மங்களூரு சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல், கொல்லம் இடையே ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தாம்பரம், திருவனந்தபுரம் சென்ட்ரல் இடையே இரு மார்க்கத்திலும் தலா 4 நாட்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. இந்த சிறப்பு ரயில்களுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு ஜூலை 9 காலை 8 மணிக்கு தொடங்கும் என்றும் அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த மழையால் சூரத் நகரமே வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் வட மாநிலங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. குஜராத் மாநிலம் சூரத், ஜூனாகத், கிர் சோம்நாத், அம்ரேலி, நவ்சாரி, ஆனந்த், பவுநகர், போர்பந்தர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. குறிப்பாக சூரத்தில் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் நேற்று காலை 6 மணி வரையிலான 24 மணி நேரத்தில் 35 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவானது. குறுகிய நேரத்தில் கொட்டிய கனமழையால் சூரத் நகரம் முழுவதையும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமான குடியிருப்புகள் மற்றும் வணிக பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. தாழ்வான பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்த நிலையில் மீட்பு குழுவினர் படகுகளையும் டிராக்டர்களையும் பயன்படுத்தி மக்களை பாதுகாப்பாக மீட்டு வருகின்றனர். ஜூனாகத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். சூரத் நகரில் மட்டும் மழை இடர்பாடுகளில் சிக்கி இதுவரை 9 பேர் உயிரிழந்துள்ளனர். 7000த்திற்கு மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் ஆய்வு நடத்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு மத்திய அரசு முழு ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் உள்ள மோஷி பகுதியில்
பலத்த மழையில் கட்டடம் இடிந்து விழுந்தது. இதில் 15க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கிய நிலையில் அவர்களை மீட்கும் பணி முடுக்கிவிடப்பட்டது. நாசிக் பகுதியில் கோதாவரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நலசோபரா விரார் சாலையில் மழைநீர் வடியாததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். தலைநகர் டெல்லியில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்தது. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் தண்டுசோ ஓடையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. காலை விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆனி பிரம்மோற்சவ விழாவின் முதல் நாள் இரவு உற்சவத்தில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மன் மாட வீதிகளை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக திருக்கல்யாண மண்டபத்தில் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் திடீரென பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திடீர் மழையால் குளிர்ந்த காற்று வீசி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காரைக்குடி நகர் பகுதிகள், அமராவதி புதூர், தேவக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் இருபுறமும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோவையில் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் எலிகள் சாதாரணமாக சுற்றித் திரியும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் மருத்துவமனை வளாகத்திலேயே வலைகள் அமைத்து எலிகள் சுற்றித் திரிவதாக கவலை தெரிவித்துள்ள மக்கள் எலி தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட நிர்வாக பணிமாறுதலில் சமவாய்ப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அரசே முழுமையாக ஏற்று செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் சாலை தடுப்புச் சுவரில் கார் மோதியதில் தனியார் நிறுவன ஊழியர் உயிரிழந்தார். பெரியநாயக்கன் பாளையத்தை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் சசிகுமார் தனது காரில் மேட்டுப்பாளையம் சாலையில் சென்று கொண்டிருந்தார். ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா பாலம் அருகே சென்று கொண்டிருந்த போது அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரில் பயங்கரமாக மோதியது. இதில் பலத்த காயமடைந்த சசிகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் சென்னை மற்றும் கொச்சியில் 2500 டன் உரங்கள் தஞ்சாவூர் வந்தடைந்தது. தலா 1250 டன் யூரியா மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரங்கள் வந்த நிலையில் அவை லாரிகள் மூலம் திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு மற்றும் தனியார் விற்பனை கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். கமலநத்தம் கிராமத்தில் முருகேசன் என்பவர் முறையான மருத்துவம் படிக்காமல் ஆங்கில மருத்துவ சிகிச்சை அளித்து வந்ததாக தெரிகிறது. சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் அவர் போலி மருத்துவர் என தெரியவந்த நிலையில் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து மருந்து, மாத்திரைகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஏற்கனவே இருமுறை கைதாகியுள்ள அவர் மீண்டும் மருத்துவ தொழிலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
திருச்சி அரியமங்கலத்தில் பழைய பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. கணபதி நகரில் சிவக்குமார் என்பவருக்கு சொந்தமான குடோனில் தரம் பிரித்து வைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்களில் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பிளாஸ்டிக் பொருட்களில் தீப்பற்றி எரிந்ததால் வெளியான நச்சுப் புகையினால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகினர். நீலகிரி மாவட்டம் முதுமலையிலிருந்து கர்நாடக மாநிலம் செல்லக்கூடிய பந்திப்பூர் சாலையில் சரக்கு வாகனங்களை நாள்தோறும் வழிமறிக்கும் காட்டு யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். சரக்கு வாகனங்கள் இரவு நேரத்தில் செல்லும்போது சாலையில் வந்த யானை 2 லாரிகளை அடுத்தடுத்து வழிமறித்து உணவுப் பொருட்களை எடுக்க முயற்சித்தது. ஆனால் லாரி ஓட்டுநர்கள் வேகமாக யானையிடமிருந்து தப்பித்துச் சென்றனர். முதலமைச்சர் அறிவிக்கும் அனைத்து திட்டங்களையும் மக்களிடம் முறையாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று விருதுநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் தெரிவித்துள்ளார். வெள்ளூர் ஊராட்சியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய அவர் மக்கள் வரிப்பணத்தில் முறைகேடு செய்ய மாட்டேன் என்றும் திட்டவட்டமாக கூறினார். சாராய பாட்டில் பிரச்சனை இல்ல, கஞ்சா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பொது இடத்துல பசங்க இருக்கிறான்னு சொல்லுங்க, காவல்துறையிட்ட சொல்லி கட்டாயம் அடி வெளுக்க சொல்லிடுவோம். கேரளத்தின் வயநாட்டில் செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த நிலச்சரிவில் நூலிழையில் தப்பியுள்ளனர் தம்பதியர். யார் அவர்கள், எப்படி தப்பித்தார்கள் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பெல்ராஜ் மற்றும் அவரது மனைவி கூடம்மாள் ஆகிய இருவரும் வயநாடு மீனாட்சி எஸ்டேட்டின் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். செவ்வாய்க்கிழமை காலை பெய்த கனமழை காரணமாக மீனாட்சி எஸ்டேட்டில் தேயிலை பறிக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. பெல்ராஜ் கூடம்மாள் தம்பதியரின் 2 குழந்தைகளும் பள்ளிக்கு சென்றிருந்தனர். இதனால் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக பெல்ராஜும் அவரது மனைவி கூடம்மாளும் காலை 11 மணியளவில் மேப்பாடி நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தனர். அனாக்கம் புயல் கல்லாடி சுரங்கப்பாதை சாலைக்கு அருகில் உள்ள கல்லாடி பேருந்து நிறுத்தம் அருகே அவர்கள் வந்தபோது திடீரென பயங்கர சத்தத்துடன் ஒட்டுமொத்த மலையும் சரிந்து கீழே வந்தது. மண், பாறைகள், மரங்கள் மற்றும் சகதி ஆகியவை அசுர வேகத்தில் பாய்ந்து வந்து அங்கிருந்த ஒரு கனரக லாரியையும் வாரி சுருட்டியது. நிலச்சரிவில் ஒரு பெரும் மண் குவியல் பெல்ராஜின் தலையில் பலமாக தாக்கியது. அதே நொடியில் அவரது கண் முன்னாலேயே அவரது மனைவி கூடம்மாளை அந்த சேற்று அலை முற்றிலுமாக மூடி உள்ளே இழுத்துச் சென்றது. ஈர மண்ணில் புதைந்திருந்த தன் மனைவியின் கையை இறுகப் பிடித்து சேற்றிலிருந்து அவரை வெளியே மீட்டெடுத்தார் பெல்ராஜ். உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இந்த தம்பதியருக்கு அதிர்ஷ்டவசமாக பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. மாலையிலேயே அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு தங்கள் குழந்தைகளிடம் திரும்பினர். போக்சோ வழக்குகளை விரைவாக விசாரிக்க புதிதாக 6 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைப்பதற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. போக்சோ சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றங்கள் எண்ணிக்கை குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற பதிவுத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தது. அதில் தென்காசி, ஈரோடு, திருப்பூர், திருச்சி மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய இடங்களில் தலா 1 போக்சோ நீதிமன்றமும், சென்னையில் கூடுதலாக போக்சோ நீதிமன்றமும் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கீழ்குறுக்கை கிராமத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமையான மீனாட்சி அம்மன் சமேத சுந்தரேஸ்வரர் கோவிலில் மீனாட்சி சுந்தரேசர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருக்கல்யாணத்திற்கு திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடைவெளி விட்டு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் காற்றுடன் கூடிய மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையாகவும் பெய்தது. குறிப்பாக கலையரங்கம், அப்சர்வேட்டரி, நாயுடுபுரம், மூஞ்சிக்கல், ஆனந்தகிரி, செண்பகனூர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் மிதமான மழை மற்றும் சாரல் மழை பெய்ததால் குளுமையான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் குப்பை ஏற்றி சென்ற லாரி மரத்தில் மோதியதால் மரக்கிளைகள் நடுரோட்டில் முறிந்து விழுந்து நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகாசியிலிருந்து விருதுநகர் நோக்கி குப்பை ஏற்றி சென்ற லாரி பழனியாண்டவர்புரம் பகுதியில் சென்றபோது சாலையோரம் இருந்த மரத்தின் மரக்கிளையில் மோதியது. இதில் அந்த மரத்தின் கிளைகள் முறிந்து சாலையின் நடுவே விழுந்தன. அப்போது அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு ஏலத்திற்காக எடுத்து வரப்பட்ட பருத்தி மூட்டைகளை அடுக்க இடமில்லை என்ற அதிகாரிகள் கூறியதால் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகளுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடச் செய்தனர். திடீர்னு கொண்டு வந்து இங்கே வச்சாங்கன்னா வண்டி வாடகை யார் கொடுக்கறது? பருத்தியை வந்து இறக்குறதுக்கு இறக்கு கூலிக்கு ஆள் கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு யார் பண்ணுறது? இப்போ மழை வரப்பில் மேகமூட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. இதனால் வந்து நாங்கள் பருத்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து எங்களுக்கு மாற்று வழி ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கழிவுநீர் உந்துதல் நிலையம் அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணி நிறுத்தப்பட்டது. துவரங்குறிச்சி அருகே மலம்பட்டியில் 6,53,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கசடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இதற்காக பொன்னம்பட்டி ஊர்னிக்குளம் அருகே கழிவுநீர் உந்துதல் நிலையம் அமைத்து அங்கிருந்து சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்புவதற்காக பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்றது. இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பணி நிறுத்தப்பட்டது. ஆந்திராவில் இருந்து கனிம வளங்களை கடத்தி தமிழ்நாட்டிற்கு வந்த லாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே அரசு தலைமை செயலக பொறியாளர் சரவணன் தலைமையிலான தனிப்படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆந்திராவில் இருந்து உரிய ஆவணங்கள் மற்றும் வரி செலுத்தப்படாமல் கனிம வளங்களை ஏற்றி வந்த லாரிகளை அதிகாரிகள் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்து அபராதம் விதித்தனர். விருதுநகரில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிலைக்கு அபிஷேகம் செய்வதற்காக கிருஷ்ணகிரி KRB அணையிலிருந்து புனித நீர் சேகரிக்கும் பணியில் பெண்கள் ஈடுபட்டனர். பல்வேறு அணைகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட புனித நீரை கொண்டு காமராஜரின் திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி கிருஷ்ணகிரி KRB அணையிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் புனித நீர் சேகரிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவள்ளூர்புரம் பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு 5க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து நாசமாகின. கிறிஸ்துவ கல்லறை தோட்டத்தில் குப்பைகளுக்கு சிலர் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த தீ மளமளவென அடுத்தடுத்து இருந்த 5 பேரின் வீடுகளிலும் பரவி வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் தீயில் எரிந்து நாசமாகின. ஒரு வீட்டில் உள்ள சிலிண்டர் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து 4 வாகனங்களில் அங்கு வந்த தூத்துக்குடி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வாய்க்காலுக்குள் சிற்றுந்து கவிழ்ந்த விபத்தில் 15 பேர் காயமடைந்தனர். வேதாரண்யத்திலிருந்து புறப்பட்ட தனியார் சிற்றுந்து பன்னாள் நடுக்காடு பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த வாய்க்காலுக்குள் கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர், நடத்துனர் உட்பட மொத்தம் 15 பேர் காயமடைந்தனர். கேரளத்தில் ஏலத்தோட்டத்தில் மரம் விழுந்ததில் தேனி மாவட்ட பெண் தொழிலாளி உயிரிழந்தார். குமுடி அருகே சக்குப்பழம் பகுதியில் உள்ள தனியார் ஏலத்தோட்டத்தில் தேனி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த பெருமாயி என்ற பெண் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது பலத்த காற்றால் காய்ந்த மரம் முறிந்து அவர் மீது விழுந்ததில் படுகாயமடைந்தார். ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே பெருங்கடத்தூரில் மளிகை கடை நடத்தும் பெண்ணிடம் நகை பறித்த இளைஞர் பிடிபட்டார். பைக்கில் வந்த கொள்ளையர்கள் கடையில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் 7 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து தப்பிக்க முயன்றார். அப்பொழுது அப்பெண் இருவரில் ஒருவரை துரத்தி பிடித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து விரைந்த காவலர்கள் மகேந்திரன் என்பவரை கைது செய்த நிலையில் அவர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர் செயின் பறிப்புக்கு திட்டமிட்டதாக விசாரணையில் தெரிய வந்தது. தப்பிய மற்றொருவரை தேடி வருகின்றனர். கொடைக்கானல் சிட்டி வியூ சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகள் வீசிய பிளாஸ்டிக் மற்றும் மது பாட்டில்கள் உள்ளிட்ட சுமார் 1 டன் குப்பைகளை வனத்துறையின் உதவியுடன் தனியார் அமைப்புகள் அகற்றினர். வனவிலங்குகளை பாதுகாக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சேகரிக்கப்பட்ட 1000 காலி மது பாட்டில்களை கொண்டு கன்றுடன் கூடிய காட்டெருமை உருவம் வடிவமைக்கப்பட்டது. சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 200 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ 276 கிராம் கஞ்சா எடப்பாடி அருகே மருத்துவக் கழிவு அழிப்பு மையத்தில் வைத்து எரித்து அடிக்கப்பட்டது. சேலம் மாநகரில் 147 வழக்குகள், தருமபுரியில் 38 வழக்குகள், கிருஷ்ணகிரியில் 14 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அழிப்பு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன. சேலம் மாநகர காவல் ஆணையர் ஜோஷி நிர்மல்குமார் தலைமையில் சரக டிஐஜி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் போலீசார் முன்னிலையில் கஞ்சா அழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே சோலார் மின் திட்டத்திற்காக குறுகலான சாலை ஓரங்களில் மின் கம்பங்கள் அமைக்கும் பணிக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டு பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விபத்து அபாயம் அதிகரிக்கும் என அச்சம் தெரிவித்த மக்கள் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் பூலத்தூர் பகுதியில் அரசு மதுபான கடை அருகே அனுமதியின்றி பார் நடத்தப்படுவதுடன் உயர்நீதிமன்றம் தடை விதித்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்கள் மற்றும் டம்ளர்கள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாலை எங்கும் பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் ஆலையில் இருந்த அமோனியா வாயு முழுமையாக அகற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கன்னிகைப்பேர் கிராமத்தில் உள்ள இந்த ஆலையில் கடந்த 21ஆம் தேதி அமோனியா கசிவு ஏற்பட்டு 18 வடமாநில பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 83 பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தொழிற்சாலையில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கண்டெய்னர்களில் வைக்கப்பட்ட அமோனியாவை அகற்றும் பணியை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கடந்த வெள்ளியன்று தொடங்கினர். கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்த அமோனியா வாயு அகற்றும் பணிகள் நிறைவடைந்தன.